MS சுவாமிநாதன் குழு, ரங்கநாதன் குழு, வைத்தியநாதன் குழு, அர்ஜுன் சென் குழு. இந்த குழுல என்னன்னு தெரியுமா? விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் நல்லது செய்யணும், எத்தனை ரூபாய் அவர்களுக்கு இந்த மாதிரி இழப்பீடு கொடுக்க வேண்டும், இதற்காக கொண்டு வரப்பட்ட பல குழுக்கள் தான் நான் சொன்ன இந்த 5 குழுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி குழுக்கள் வருகிறது, பரிந்துரைகளும் வருகிறது. விவசாயிகளுக்கு நல்லது நடக்குதா? செய்ய மாட்டோமே. நாங்க விவசாயிகளுக்கு நல்லது செஞ்சுட்டோம்னா விவசாயிகள் எல்லாருமே பணக்காரர்கள் ஆகிடுவார்கள் அப்படின்னா இங்க என்ன நடக்காது? அரசு எந்திரம் என்பது சரியாக ஓடாது. சரி, விவசாயிகளுக்கு நல்லது கூட நீங்க செய்ய வேண்டாம், ஆனா தீமை செய்யாம இருக்கணும்ல. இதுதான் எல்லார்ட்டையுமே இருக்கிற ஒரே ஒரு கோரிக்கை. நீங்க விவசாயிகளுக்கு நல்லது செய்ய வேண்டாம் சாமி, தீமை செய்யாம இருங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம், 8 வழிச்சாலைகள், இது எல்லாமே இந்த விவசாய நிலத்தை பாதிக்கும் அளவுக்கு கொண்டு வருவதனால தான் அது பிரச்சனையாவே மாறுது. ஸோ இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு. விவசாயிகளுக்கு இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கும் ஒப்பந்த அடிப்படையிலான சில இந்த விவசாய முறை நல்லதா கெட்டதா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சாதான் இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்ப்பதற்கு சின்னதா ஒரு தூண்டுகோல் தரட்டுமா? வேற எதுவுமே கிடையாது. நான் சொன்னேன் ஒரு 4-5 குழுக்கள் விவசாயிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனா ஒரே ஒரு குழு தான் MLA சம்பளத்தை பரிந்துரைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அந்த குழு பரிந்துரை செய்த உடனேயே MLAக்களின் சேலரி 1 லட்சம், 1.5 லட்சம் இப்படி கூட்டப்பட்டது. ஆனால் இந்த விவசாயிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட குழுவின் ஆய்வறிக்கை இன்றளவும் சட்டத்தில் வராமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வந்துட்டாயா, அரசாங்கம் எதையாவது ஒன்று கொண்டு வருவாங்க, அது எதிர்க்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்ற சில மனப்பான்மையோட இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் பார்ப்பீர்கள். தயவு செஞ்சு நான் அரசாங்கத்துக்கு எதிராக எதுவுமே பேச போறது கிடையாது. ஆனா இந்த நாட்டுல, குறிப்பா இந்தியாவில் மட்டும்தான் நம்ம பேச போறோம். இந்தியாவில் சட்டத்திட்டங்கள், சரியான சட்டத்திட்டங்கள் இருக்கிறதா இல்லையா, இதுதான் கேள்வி. ஸோ நிறைய பேர் சொல்றது விஷயம் என்ன, சட்டத்திட்டங்கள் சரியாக இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சட்டத்திட்டங்கள் சரியாக இருக்கிறது அப்படின்னும் யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன சட்டம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானும் அதே தான் சொல்லுவேங்க. நிறைய சட்டங்கள், நிறைய விதமான ஆய்வறிக்கைகள் இல்லாட்டி ஒப்பந்தங்கள் எல்லாமே அரசாங்கம் நமக்கு போடப்பட்டிருக்கும் நிறைய சட்டங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலமானதாக இருக்கிறது. ஆனால் அதை பற்றி பெரிய அளவு நமக்கு விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணத்தினால் இந்த சட்டம் எல்லாமே நமக்கு எதிராக இருக்கிறது என்ற ஒரு மாயை நம்மிடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்ல போறோம் பாருங்க. இதுல சட்டங்கள் இயற்ற போகிறார்கள். அந்த சட்டத்தின் வழியாக விவசாயிகளுக்கு நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமா என்பது அந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய விழிப்புணர்வு வருகிறது என்பதை பொறுத்து மட்டுமே இருக்கும். அந்த விழிப்புணர்வுக்கு நான் இந்த சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகளை சில நேரங்களில் அதை குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. ஸோ சில ஓட்டைகள் நாம் பார்க்கலாம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்ன? 2018 தமிழகத்துல பட்ஜெட் தாக்கல் என்பது செய்யப்படுகிறது. அந்த நேரத்துல நம்ம துணை முதலமைச்சர் என்ன செய்கிறார், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங், ஒப்பந்த முறையிலான விவசாய முறை ஒரு சட்டமாக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அதன் பிறகு இது ஒரு சட்டமாக மாற்றப்பட்டு இப்போ தமிழகத்துல மட்டுமே அதை என்ன செய்ய போறாங்க, அமல்படுத்த போறாங்க. தமிழகத்தில் மட்டுமே, அண்டர்லைன். ஏன்னா இந்தியாவில் வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையிலான விவசாய முறை இந்த ஒரு சட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. தமிழகத்தில் மட்டுமே இதை செய்ய போகிறார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்த பாயிண்ட், ஒப்பந்தம் அடிப்படையிலான விவசாய முறை அப்படின்னா என்ன? வேற எதுவுமே கிடையாது. நான் ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன். வேறொருத்தன், ஒரு கார்பரேட் கம்பெனியா இருக்கட்டும், அவங்க வந்து சொல்றாங்க, உருளைக்கிழங்கை நீ விதைக்கிறாய் என்றால் உன்னுடைய உருளைக்கிழங்கை 6 மாத அறுவடைக்கு பிறகு நான் வாங்கிக் கொள்கிறேன், இத்தனை ரூபாய்க்கு நான் வாங்கிக் கொள்கிறேன். சரியா? ஸோ விவசாயிக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. எவ்வளோ உருளைக்கிழங்கு விளைந்தாலும் யாருக்கு கொடுத்துடலாம், அந்த ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கும் பாருங்க, அந்த ஒரு ஓனருக்கு கொடுத்துடலாம். ஸோ விவசாயி அங்கேருந்து என்ன செய்வான், நிறைய விவசாயமா செஞ்சுட்டு இருப்பான். ஸோ இப்போ திடீர்னு வந்து அந்த கார்பரேட் கம்பெனி இந்த விவசாயி பார்த்து சொல்றான், எனக்கு நீ 500 டன் உருளைக்கிழங்கு தாரேன்னு சொன்ன, எனக்கு அவ்வளோ தேவையில்லைப்பா, 400 டன் போதும் அப்படின்னு சொல்றான். விவசாயிக்கு என்ன இருக்கும், இதுல மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வரும். ஏன்னா 100 டன் அவன் எக்ஸ்ட்ராவா என்ன செஞ்சு வச்சிருக்கான், உற்பத்தி செஞ்சு வச்சிருக்கான். ஸோ இந்த கார்பரேட் கம்பெனிக்கு மறுபடியும் வேறொரு விதத்துல அது லாபமா மாத்தலாம். சரி, நீயும் பாவம் இந்த 100 டன் எங்க விற்க போற,
நானே வாங்கிக்கிறேன், ஆனா நம்ம சொன்ன விலையில வாங்க முடியாது, 50% குறைவான விலைக்கு நான் வாங்கிக் கொள்கிறேன். விவசாயிக்கு வேற வழியே கிடையாது, கொடுத்துதான் ஆக வேண்டும். சரி, இந்த விவசாயி நினைக்கிறான் 500 டன் நீ வாங்குறேன்னு சொன்ன, இப்போ 400 டன் தான் வாங்குவேன்னு சொல்ற, நான் வேறொரு நபருக்கு இதை விற்று விடட்டா அப்படின்னு கேட்கும்போது கார்பரேட் காரன் சொல்லுவான், முடியாதுப்பா, நம்ம தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமே. ஸோ உங்களுக்கு புரியுதா? இந்த விஷயம் என்னன்னா, நம்ம அக்ரிமெண்ட் போட போறோம். விவசாயியும் கார்பரேட் கம்பெனியும் இல்லாட்டி ஏதோ ஒரு முதலாளியும் அக்ரிமெண்ட் போட போறாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி விவசாய நிலத்தில் அவனுக்கு தேவையான எம்என்சிக்கு தேவையான, அப்படி இல்லைன்னா அந்த முதலாளிக்கு தேவையான விளைபொருட்களை விளைய வைக்க போகிறார்கள். விளைய வைத்த பிறகு இந்த விவசாயி அந்த முதலாளிக்கு இந்த விளைபொருட்களை ஏற்றுமதி செய்வான். ஸோ விளை வைப்பதற்கு முன்பாகவே இந்த விவசாயிக்கும் அந்த முதலாளிக்கும் ஒரு ஒப்பந்தம் என்பது கையெழுத்து இடப்படும். இத்தனை ரூபாய், இத்தனை கிலோ, இந்த குவாலிட்டியில வேணும். அண்டர்லைன் த வேர்ட் த குவாலிட்டி. இத்தனை கிலோ அப்படின்னு சொன்னோம்ல, அதெல்லாம் வேண்டாம், இந்த குவாலிட்டி அப்படிங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு விவசாய முறை. இது இன்றளவும் இப்ப தமிழகத்துல பல்வேறு விதமான இடங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குத்தகைக்கு எடுப்பாங்க, 100 டன் வாழை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இது ஒரு சட்டமாக மாற்றப் போகிறார்கள். ஏன் இவ்வளவு நாள் நடந்த அந்த குத்தகை வியாபாரம் இல்லாட்டி ஒப்பந்த வியாபாரத்திற்கும் இந்த சட்டமாக மாற்றப் போகும் இந்த ஒரு வியாபாரத்திற்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன முறையில சட்டதிட்டங்கள் கிடையாது, இப்ப நம்ம செஞ்சிட்டு இருக்கிற முறையில. சோ விவசாயி ஏமாத்திட்டாலோ, கண்டிப்பா விவசாயி ஏமாத்த மாட்டான். இந்த விவசாயியை அந்த ஓனர் முதலாளி ஏமாத்திட்டா இந்த விவசாயியால எதுவுமே பேச முடியாது. ஏன்னா முதலாளி நம்ம இந்த ஒப்பந்தம் செஞ்சது வேற யாருக்குமே தெரியாது, எதுவுமே பேச முடியாது. சோ அதை மறிகடப்பதற்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. எது? இந்த ஒப்பந்த அடிப்படையிலான கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல அடுத்ததா வேறொரு நல்லதும் இருக்கு. விவசாயிகள் எப்போது ஏமாற்றப்படுகிறார்கள்? எப்பா தக்காளி, நீங்க எல்லாருமே தக்காளியா விவசாயம் பண்ணிட்டே இருக்கீங்களே, சோ தக்காளிக்கு இப்போ 1 கிலோக்கு 2 ரூபா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இடைத்தரகர்கள் 2 ரூபாய்க்கு தக்காளி வாங்கிட்டு போவாங்க. இந்த நேரத்துல அவன் விளைவித்த அந்த தக்காளியை 2 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு பதிலா ரோட்ல கொட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் ரோட்ல கொட்டிட்டு போவாங்க. சோ இப்படி நிறைய பொருட்கள் விளைந்து விட்டது, உற்பத்தி ஆகிவிட்டது, எனவே விலை குறைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டும் விதமாக இந்த ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறது அமையும். ஆனா வேறொரு விதத்தில் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வழியாக ஒரு முதலாளி, எம்என்சி கம்பெனி, கார்பரேட் கம்பெனி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் யார் விளைவிக்க முடியும்? இந்த விவசாயி விளைவிக்க முடியும். அவனுடைய சுதந்திரம் என்பது பறிக்கப்படுகிறது. சரிதான், ஒரு விதத்தில் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, அது மைனஸ். இன்னொரு விதத்தில் விவசாயிகள் ஏமாற்றப்படுவார்கள். உற்பத்தி அதிகம், 2 ரூபாய்க்கு தான் வாங்குவேன்னு சொல்லுவான். ஆனா இப்போ இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வந்துருச்சுன்னா, நம்ம அந்த உற்பத்தி செய்வதற்கு முன்பாகவே தக்காளி 15 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லி நம்ம கான்ட்ராக்ட்ல சைன் போட்டிருக்கோம். சோ அந்த ஓனர் 15 ரூபாய்க்கு தான் வாங்க வேண்டும். இதுல நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. இந்த பாசிட்டிவ் விவசாயிகளுக்கு எப்போது கிடைக்கும் என்று சொன்னால், நான் சொன்னேன்ல, அந்த ஒரு விழிப்புணர்வு வேண்டும். இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக அவர்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் வேறொரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருந்தேன், அது எதுவுமே கிடையாது, குவாலிட்டி. சோ இந்த ஒப்பந்த அடிப்படையிலான இந்த விவசாய முறையில் குவாலிட்டி, தரம் என்பது, நீ இந்த தரத்துல எனக்கு இந்த விளைபொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒப்பந்தமா போட்டிருப்பாங்க. இப்படி ஒப்பந்தம் சாதாரணமா நீயும் நானும் போற்ற முடியாது. இதற்காகவே அரசாங்கம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லயும் நிறைய நபர்களை நியமிப்பார்கள். அவர்கள் முன்பாக ஒப்பந்ததாரரும் இல்லாட்டி இந்த முதலாளியும் அந்த விவசாயியும் போய் ஒரு 100 ரூபாய் பத்திரத்துல இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே எழுதின பிறகு கையெழுத்து போட வேண்டும். ஸோ கண்டிஷன்ஸ் எழுத வேண்டும், ஒப்பந்தம், இதெல்லாம் நல்லா அந்த அண்டர்லைன், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு விவசாயிக்கு 100 ரூபாய் பத்திரத்துல என்ன எழுதியிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்கன்னு முழுவதுமாக வாசித்து பார்க்க தெரியுமா? மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா 80% விவசாயிகள் அதை வாசித்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணணும். கண்டிப்பா இதை ஓவர் கம் பண்ணினாதான் விவசாயிகளுக்கு அந்த பத்திரத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறதே தெரியும். சோ அந்த பத்திரத்துல 500 டன் உருளைக்கிழங்கு, ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் 100 கிராம் மாதிரி குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன் இருந்து ஒரு உருளைக்கிழங்கு 50 கிராமா மாறி அது அந்த கான்ட்ராக்டை ரத்து செய்யற அளவுக்கு போகுமா என்று கேட்டால் போகும். அதுதான் சட்டம். சோ அதை தெளிவா விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா இந்த சட்டம் என்ன சொல்கிறது? சப்போஸ் இந்த முதலாளி என்ன சொல்றான், 500 டன் என்னால வாங்க முடியாதுப்பா, 400 டன் தான் வாங்க முடியும்னு சொன்னா, விவசாயி நேரடியா 3வது ஒரு நபரை அணுகலாம். அதில் 3வது நபர் என்பவர் இந்த தமிழக அரசை சேர்ந்த யாரோ ஒரு அதிகாரியாக இருப்பார். சோ இந்த 3வது நபரும் சேர்ந்து 30 நாட்களில் இந்த ஒரு பிரச்சனையை
தீர்க்க வேண்டும். முதலாளிக்கும் விவசாயிக்கும் இடையே ஏற்பட்ட இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். சப்போஸ் அவங்க இந்த 30 நாட்களில் தீர்க்கவில்லை என்றால் இந்த விவசாயி நேரடியா எங்க வரலாம்? கலெக்டர்கிட்ட வரலாம். கலெக்டர்கிட்ட வந்து சொல்லலாம், நானும் அந்த முதலாளியும் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டோம். அந்த முதலாளி என்கிட்ட 400 டன் தான் வாங்குவேன்னு சொல்றான். 100 டன் என்னால கொடுக்க முடியாது, வேற எங்கேயுமே விற்க முடியாது. நீங்க தான் எனக்கு என்ன செஞ்சு தரணும், இந்த பொருள், இந்த பணத்தை எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட போகலாம். இது ஒரு பாசிட்டிவா தெரியுதுல. இதே இது அவனும் சொல்லலாம். யாரு? இந்த முதலாளியும் சொல்லலாம். விவசாயி 500 டன் தர்றதாக சொல்லி இருந்தார், ஆனா 400 டன் தான் தந்திருக்கார். 100 டன் அவர் விளைநிலங்களில் விளையாமல் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 100 டன் இப்ப எப்படி அந்த விவசாயியால அங்க கொடுக்க முடியும்? சோ இந்த நேரத்திலையும் ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையை இந்த சட்டம் தீர்க்குமா தீர்க்காதா? இந்த கேள்வியை விவசாயிகள் கேட்க வேண்டும். சோ அதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா, ஒரு விவசாய நிலத்தை கார்ப்பரேட் கம்பெனிக்கு நம்ம என்ன செய்யலாம்? கான்ட்ராக்ட், குத்தகைக்கு கொடுக்கலாம். இது இந்த சட்டம் சொல்லுதுங்க. சோ இப்படி குத்தகைக்கு கொடுத்த பின்பு நிறைய விவசாய சங்கங்கள் எதற்காக போராடுகின்றன அப்படின்னு கேட்டா, இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு கேட்டா, இப்படி விவசாய நிலத்தை நம்ம குத்தகைக்கு கொடுத்த பிறகு அங்க இருக்கிற ஹைட்ரோ கார்பன் இல்லாட்டி நீத்தேன் இதெல்லாம் உறிஞ்சு எடுத்துருவானுங்க. இந்த விவசாய நிலத்துல இருந்து சத்தெல்லாம் உறிஞ்சு எடுத்துருவானுங்க. அதன் பிறகு விவசாயிக்கு வெறும் சக்கை நிலம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சட்டத்துல வேறொரு விஷயமும் தெள்ள தெளிவாக இருக்கிறது. ஒரு விவசாயியிடம் இருந்து ஒரு நிலம் வாங்கப்படுகிறது என்றால், குத்தகைக்கு கான்ட்ராக்ட் வழியாக வாங்கப்படுகிறது என்றால், அந்த நிலத்தில் நிரந்தரமான கட்டுமான பொருட்களோ இல்லாட்டி அந்த நிலம் அதனுடைய நேச்சுரல் இயற்கையாகவே இருக்கும் தன்மையை இழக்கும் பல செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. ஸோ ஹைட்ரோ கார்பன் எடுத்தா அந்த நிலம் பழைய நிலம் மாதிரி இயற்கையாகவே இருந்த நிலம் மாதிரி இருக்குமா? இருக்காது. அது இந்த சட்டத்தால் தடைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் சட்டம் சொல்லுது. ஆனால் இந்த சட்டத்தை மீறும் ஓட்டைகளும் அதே சட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ விவசாயிகளே உஷார். உங்க நிலத்தை நீங்க குத்தகைக்கு கொடுக்கலாம். ஆனா குத்தகைக்கு கொடுக்கும் போது அதுல நிரந்தரமான கட்டுமான பொருட்கள் இல்லாட்டி அந்த நிலத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததா இந்த சட்டம் சொல்வது என்ன? ஜெனடிக் மோடிஃபிகேஷன் செய்த எந்த ஒரு பயிரையும் இங்கே பயிரிடக்கூடாது. இந்த ஒப்பந்த அடிப்படையில் பயிரிடக்கூடாது. ஆனா அதுலயே வேறொரு லூப் ஹோலும் இருக்கு. தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ஓகே சொன்ன சில பயிர் வகைகளை நீங்க என்ன செய்யலாம்? ஒப்பந்த அடிப்படையில் விவசாயம் செய்யலாம். ஸோ இந்த ஜெனடிக் மோடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது இதுல 2 விதம் இருக்குங்க. இந்த ஜெனடிக் மோடிஃபிகேஷன் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஜெனடிக் மோடிஃபிகேஷன் இருக்கு. கவர்மெண்ட் அப்ரூவ் செய்யாத சில ஜெனடிக் மோடிஃபிகேஷன் ஆன சில விளை பொருட்கள் இருக்கு. ஸோ இதுல எந்த விளை பொருட்களை இந்த நிலத்தில் போட போகிறோம் என்பதை விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததான் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் 2 டைப் இருக்கு. ஒன்னு அப்படிங்கிறது நம்ம விளைபொருட்கள். இப்போ நம்ம தக்காளியை விளைவிக்க போகிறோம் என்றால் தக்காளிக்கான விதை, அதுக்கு தேவையான உரம், இது எல்லாமே யாரே வாங்கிக்கணும்? இந்த விவசாயியை வாங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தக்காளியின் விதை, அதுக்கு தேவையான உரம், அதற்கு தேவையான பலவிதமான விஷயங்கள், இதெல்லாம் யார் தருவாங்க? அந்த ஓனரே விவசாயிக்கு தருவாங்க. விவசாயி இதெல்லாம் போட்டு கரெக்டாக அதை உற்பத்தி மட்டும் செஞ்சு கொடுத்துட்டா போதும். இப்படி 2 விதத்தில் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறது செயல்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நான் சொன்ன பிளஸ் மைனஸை மட்டுமே நீங்க யோசிச்சு பார்த்தாலே போதும். விவசாயிகள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஏமாறாமல் இருப்பதற்கான சட்டதிட்டங்கள் இந்த சட்டத்தில் இருக்கு. அதற்கான ஓட்டைகளும் இந்த சட்டத்தில் இருக்கின்றன. ஸோ விவசாயிகளுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வை நாம் கொடுக்க வேண்டும். படித்த நபர்கள் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்ன, அதனுடைய சட்டம் என்ன சொல்லுது, 22/1 அப்படிங்கிறது, அந்த சட்டத்தின் கீழே 22/1 அப்படிங்கிறதுலாம் சின்ன சின்ன விதிகள் இருக்கின்றனவே, அதெல்லாம் என்ன, இப்படி பல்வேறு விதமான டீட்டெயில்ஸ் படிச்ச நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க, இல்லாட்டி வீட்டில் இருக்கிற அம்மா, தாய்மார்கள், சகோதரிகள், நீங்களாம் நியூஸ் பேப்பர்லாம் வாசிப்பீங்க. கூகுள் நம்மகிட்ட இருக்கு. கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க என்ன சொல்லுது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்ன. தமிழ்நாட்டில் இதை கொண்டு வரும்போது நல்லதெல்லாம் நடக்கும், கெட்டதும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எம்என்சி இந்த மாதிரி ஒரு குழுவே வச்சிருப்பாங்க. தனியா இதுல இருக்கிற ஓட்டைகளை கண்டுபிடிப்பதற்காகவே அட்வொகேட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்குன்னு ஒரு குழுவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த எம்என்சிக்கு இல்லாட்டி கார்பரேட்டுக்கு உதவுவதற்கு ஒரு குழு இருப்பதை போல விவசாயிகளுக்கு உதவுவதற்கு நாம் இருக்க வேண்டும். இதனுடைய ஓட்டைகள் என்ன, இதை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்தலாம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் முதல்ல சொன்னதுதான், இந்தியாவில் நிறைய சட்டங்கள், நல்ல சட்டங்கள் இருக்கு. ஆனா அது எதுவுமே நமக்கு தெரியாம இருப்பது தான் இங்க இருக்கிற பிரச்சனையே.
அதே மாதிரி இது ஒரு பிரச்சனையா பார்க்காம விவசாயிகளுக்கு நல்லது செய்ய வைக்க முடியுமா, விவசாயிகளுக்கு இதனால நன்மை நடக்குமா, எந்த விதத்தில் நன்மை நடக்கும், கொஞ்சம் குருட்டு புத்தித்தனமா நம்மளும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் சொன்னதை மறுபடியும் நீங்க மைண்ட்ல போட்டுக்கோங்க. நீங்க படிச்சு நிறைய விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்தா தான் இனி வரும் காலங்களில் சாப்பிட்றதுக்கு உவா நமக்கு கிடைக்கும். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.